நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. என்ன மின்னல், தியேட்டர்ல போய் படம் பார்க்கணுங்கிறது உன்னோட ரொம்ப நாள் ஆசை தானே? அதனாலதான் இன்னைக்கு உன்னை தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? എടാ ഫ്രോഡേ, ഇതുവരെ ഞാൻ തിയേറ്ററിൽ പോയി പടം பார்த்ததே ഇല്ല. തിയേറ്ററിൽ പോയി പടം பார்க்கணுங்கிறது എന്റെ ആശ തന്നെ. പക്ഷേ இந்த தியேட்டர்ல வேற யாரும் இல்ல, நீயும் ഞാനും മാത്രം தான் இருக்கோம். அதுவா, தியேட்டர்ல போய் படம் பார்க்கணுங்கிறது எப்படி உன்னோட ஆசையோ அதே மாதிரி யாருமே இல்லாத தியேட்டர்ல என் லவ்வரோட தனியா படம் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. அதான் ரெண்டு ஆசையும் சேர்த்து நிறைவேற்றிடலான்னு எல்லா டிக்கெட்டையும் நானே வாங்கிட்டேன். மின்னல், என்ன பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வரல, படம் பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். உட்காரு. ஏடா, தியேட்டர்ல படம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருந்ததுதான். ஆனா உன் கூட இப்படி தனியா உட்காந்து படம் பார்க்கணும்னால எனக்கு ஒரு ஆசையும் இல்ல. நான் போறேன். போ, யாரு வேண்டாம்னா. ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த டைரின்னு ஒன்று இருக்குமே, அதை மறந்துட்டு நீ போலாம். அது ஓகே. இப்ப படம் பார்க்கலாமா? அப்புறம் மின்னல், உனக்கு மோகன்லால் மம்முட்டின்னு மலையாள படம் தான் பிடிக்கும். ஆனா இந்த தியேட்டர்ல மலையாள படம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, தமிழ் படம் தான் போடுவாங்களாம். அதனால தளபதி படம் போட சொல்லியிருக்கேன். உனக்கு தளபதி பிடிக்கும்ல? பிடிக்காதுன்னு பாருங்க, எனிட்டு போயிடலாமா? அது எப்படி பிடிக்கலனாலும் நீ உட்காந்து பார்த்து தான் ஆகணும். பின்னடி பிடிக்குமா பிடிக்காத நல்லா கேட்டுட்டு இருக்க. இல்ல, என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டாதான் பிடிக்கலன்னு சொல்ற. அதான் சரி, தளபதியாவது பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்றேன்னு பார்க்கலான்னு பார்த்தா தளபதியும் பிடிக்காதுங்கிற. ஏன் மின்னல், உனக்கு இந்த ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்காதா? ஐயடா, தளபதி ஸ்மார்ட்னு சொல்லி நான் வேணா ஒத்துக்கிறேன். പക്ഷേ நீ ஸ்மார்ட்னு சொல்லாத, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் மின்னல், தளபதி அளவுக்கு வரலனாலும் ஒரு அளவுக்காவது நான் ஸ்மார்ட்டா இல்லையா? நீ ஸ்மார்ட்டா இருக்கியா இல்லையான்னு யாருக்குடா தெரியும்? அந்த முகத்துல உள்ள கர்ச்சிஃபை கழட்டியா தானே நீ ஸ்மார்ட்டா இருக்கியா இல்லையான்னு தெரியும். முதல்ல இந்த கர்ச்சிஃபை கழட்டு, அப்புறம் நான் பாறேன் நீ ஸ்மார்ட்டா இருக்கியா இல்லையான்னு. பத்தியா சைக்கிள் கேப்ல என்னையவே ஏமாத்த பாக்குற. நீ சொன்னதும் உடனே நான் அந்த கர்ச்சிஃபை கழட்டிடுவேனா? நான் தான் சொன்னேன்ல, நீ எனக்கு ஓகே சொல்லாம இந்த கர்ச்சிஃபை கழட்டவே மாட்டேன்னு. கழட்டாத. அப்ப இந்த ஜென்மத்துல நீ இந்த கர்ச்சிஃபை கழட்டவே முடியாது. பார்க்கலாம். இப்பவே உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியல. இதுல இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பார்க்கணுங்கிறதுக்காகவே நீ எனக்கு ஓகே சொன்னாலும் சொல்லிடுவேன். ஐயோ, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். ஹே சூப்பர் மின்னல், உனக்கு தமிழே தெரியாது, எங்க உன்னை கட்டிக்கிட்டு உனக்கு தமிழை கத்து கொடுக்கறதுக்கு நான் படாத பாடு படணுமோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, உனக்கு பழமொழியெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு. ஏடா, ஓகே டென்ஷன் ஆகாத. இதுக்கு மேல நான் பேசினா நீ டென்ஷனா எந்திரிச்சு போனாலும் போயிருவ. ஓகே, நம்ம படம் பார்க்கலாமா? ஐயோ, ரியா எந்திரிச்சதும் அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல போறேன்னு தெரியல. ஆமா ரியா, தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவரு அங்க இருக்காரு ரியா. அம்மா, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. பாட்டா தாத்தா எனக்கு பல்லு அப்புறம் சாக்கி எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அப்பனா அம்மா அப்பா பாப்பா எல்லாரும் இங்க பாட்டா தாத்தா வீட்ல தான் இருக்க போறோமா? அது ஆமா ரியா, நம்ம இங்க தான் இருக்க போறோம். ஹாய், அப்பனா ஜாலி. எனக்கு பாட்டா தாத்தா பாட்டி பாட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம இங்கே இருக்கலாம், அப்பனா ஜாலியா இருக்கும். அம்மா அப்புறம் அம்மா அப்பா பாப்பா எல்லாரும் இங்க இருக்கலாம். அம்மா, அப்பா எங்க? அது அப்பா எங்கம்மா? அது ரியா, ஏன் அப்பா எங்கன்னு சொல்ல மாட்டீங்க? அப்பா எங்க? அப்பாங்க வெளியே இருக்காங்களா? நான் போய் அப்பாவை பார்க்கேன். இல்ல ரியா, அப்பா வெளியெல்லாம் இல்ல. வெளியே இல்லையா? அப்பனா அப்பா எங்க? சரி, அதை விடு. இங்க நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். முத்தம் கொடுத்தியா? சொல்லியா? எப்படியா உண்மையில அக்கறைப்படுவேன்? டே அன்பு, காதலிக்கிற பொண்ணோட யாருமே இல்லாத தியேட்டர்ல இப்படி ஒரு சீன் யாருக்குடா கிடைக்கும்?
இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சும் நீ 10 மீட்டர் இடைவெளி விட்டு உட்கார்ந்து இருந்தன்னா நீ எல்லாம் அவளோட லவ்வர்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்க கேடுடா. இப்ப படத்துல அசின் சொன்னது கேட்டல்ல, அசின் சொல்லிட்டா ஆனா இவ சொல்லாம உட்காந்துருக்கா, அவ்வளவுதான்டா வித்தியாசம். இப்படி எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருந்தன்னா உன் மேல எங்க இருந்துடா வரும் லவ்? டேய் என்னெல்லாமோ பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. ஒரு மனசாட்சிங்கிற கடமைக்காக உனக்கு எதுவும் நல்லது பண்ணுவோம்னு சொன்னேன், பிடிக்கலனா போ. இவன என்னெல்லாமோ சொல்றான், ஒருவேளை அப்படியெல்லாம் பண்ணாதான் லவ் வருமோ? இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். யாரும் இல்ல. நீ எந்த உயிருக்குள் பாதியா, நான் என்ன சிவனோட ஜாதியா, மனசுக்குள் பூ பூக்கும் நேரம் தானோ, வாசத்தில் உன் வாசம் தானோ, இடையில் வறுமை நிமிர்ந்தால் பெருமை, இளமை இளமை இணைத்தால் புதுமை. என்ன இது என்ன புது உலகா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனி உலகா, உயிருக்கும் உயிருக்கும் முதலிரவா, கருப்பையு காதல் கருவுருமா, வரவும் செலவும் இதழில் நிகழும், உனதும் எனதும் நமதாய் தெரியும். இடத்தெண்டி உன்னை நம்பி உன் கூட வந்த பாரு, என்ன சொல்லணும்? இதுக்கப்புறம் இந்த முகத்திலே முழிக்காத. என்னடா அன்பு, மாஸ்கோட கிஸ் பண்ணதுக்கே பலார் நிறைஞ்சிட்டு போறா, ஒருவேளை மாஸ்க் இல்லாம கிஸ் பண்ணிருந்தா? டேய் மனசாச்சின்னு பார்க்க மாட்டேன், வாயில நல்லா வந்துரும், மூடிட்டு போயிரு. ரியா அப்பா எங்கம்மா? அப்பா ஏன் இன்னும் வரல? அப்பா ஜோக்கி வாங்க போயிருக்காங்களா? ஏன் இன்னும் காணோம்? எப்ப வருவாங்க? அம்மோ தாத்தா தாத்தா, அப்பா எங்க போயிட்டாங்க? அப்பா ஏன் இன்னும் வரல? அது டாமோ, உன் அப்பா எல்லாம் வருவான். அப்பா வர வரைக்கும் தாத்தா கூட இருப்பல்ல. தாத்தா கூட இருப்பேன், ஆனா அப்பா எப்ப வருவாங்க? அது உன் அப்பா வரும்போது வருவான், அவன் வரட்டும். அது வரைக்கும் தாத்தா கூட இரு. தாத்தா அம்முக்கு பலூனு ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி தருவேன்ல, நம்ம பலூன் எல்லாம் வச்சு விளையாடுவோமா? பல்லு அப்பா ஐயோ சரி சரி, நம்ம பலூனை வச்சு முதல்ல விளையாடுவோம். நீங்க வா. இங்க பாருமா, உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அவனை வீட்டை விட்டு அனுப்பல. உங்களை பிரிக்கணுங்கிறது என் எண்ணம் கிடையாது. ஆனா அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் தெரியும். அவன் பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சு அவனை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே உனக்காகவும் என் பேத்திக்காகவும் மட்டும்தான். அதுக்கப்புறமாவது அவன் திரும்பி ஒழுங்கா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அவன் திருந்தலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஐயோ மாமா, நீங்க இப்பவும் அவரை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்க பாருமா, உனக்கு அவன் புருஷனா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் புள்ள. அவனை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே அவனை புரிஞ்சிருந்திருக்க முடியாது. அவன் எப்படின்னு எனக்கு தெரியும். சரி, மத்த விஷயத்துல அவன் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனா பொண்டாட்டி குழந்தைன்னு உங்களை அவன் நல்லா பாத்துக்கிட்டு நல்லபடியா இருந்தா அதுவே போதும்னு தான் நான் நினைச்சேன். அதுக்காக தான் அவன் ஹாஸ்பிட்டல் விட்டு போறேன்னு சொன்னப்ப கூட சரி எங்கேயாவது போய் நல்லா இருந்தா போதும்னு அனுப்பி வச்சேன். உனக்கு அவனை எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 4 வருஷமா? ஆனா எனக்கு அவனை 27 வருஷமா தெரியும். இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவன் எனக்கு பயந்துகிட்டு சில காரியங்கள்ல கொஞ்சமாவது ஒழுக்கமா இருந்திருக்கான். ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அவனால என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. உனக்கு தோணலாம், அன்னைக்கு அந்த கொலை பண்ண விஷயத்துல கூட நம்ம கிட்ட அவனை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசினாரு, ஆனா இப்போ குடிச்ச விஷயத்துக்காக போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. அன்னைக்கே உங்க 2 பேரையும் இந்த வீட்டுல இருக்க வச்சா அவனை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு என்னால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க, அதனால ரியா பாதிக்கப்படுவான்னு ஃபாத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு அவனுக்காக நான் உன்கிட்ட வந்து பேசினேன். ஆனா அன்னைக்கு நான் வந்து பேசினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் இன்னும் திருந்தல, இன்னும் அதே அயோக்கியனாதான் அவன் இருக்கான். மாமா இங்க பாருமா, இப்ப நான் சொல்றத உன்னால நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா நான் சொல்றது உண்மைன்னு நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவ. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அவன் எனக்கு புள்ள இல்லைன்னு நான் சொன்னதுதான். ஆனா சாரா எப்படி எனக்கு பொண்ணோ அதே மாதிரி நீயும் இனிமே எனக்கு பொண்ணுதான். இந்த வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம ஆஸ்பத்திரியிலயும் இனிமே நீதான் பொறுப்பெடுத்துக்கிற. மாமா ஆமாம்மா, அவன் வேண்டான்னு விட்டுட்டு போன ஆஸ்பத்திரிய என் பொண்ணா இருந்து இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கிற. என் மேல நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த மரியாதை உண்மையா இருந்தா
எனக்காக இதை நீ பண்ணுவல்லம்மா? மாமா, நான் எப்படி ஹாஸ்பிட்டல் எல்லாம்? ஏமா உன்னால முடியாது? நீயும் டாக்டருக்கு தானே படிக்கிற. நாளையில இருந்து நீ தான் இந்த ஹாஸ்பிட்டல பாத்துக்கிற. இனிமே இந்த வீட்லயும் சரி அந்த ஹாஸ்பிட்டல்லயும் சரி அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ குழந்தைய நினைச்சு கவலைப்படாத, ரியாவை நான் பாத்துக்கிறேன். பார்த்து கிழிச்சிருவேன்ன. இப்ப என்ன மூஞ்சி தொங்க போட்டு உட்கார்ந்துருக்க? டேய், பார்க்கணும்னா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு தானடா போய் பார்க்க முடியும். ஆனா இப்ப ரியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தா, தூங்கி எழுந்ததும் கண்டிப்பா அப்பா எங்கன்னு கேட்டு அழுவா. இப்போ அழுதுகிட்டு இருக்காளோ என்னவோ தெரியல. தெரியுதுல்ல, வீட்ல இருந்து வெளியே வந்து ஒரு நாள் கூட முழுசா இருக்க முடியல. இந்த லட்சணத்துல ஐஷுவும் ரியாவும் இல்லாம நீ இருந்துருவியா? என்னமோ பெரிய இவனாட்ட அவங்கள வீட்டுல விட்டு வந்திருக்க. இங்க பாரு, நல்லவனாகு, ரொம்ப நல்லவனாகாத. அப்புறம் நீ எவ்வளவு நல்லவனானாலும் வாப்பா கண்ணுக்கு நீ எப்பவுமே கெட்டவன் தான். டேய், அவருக்கு நல்லவனாகணுன்றதுக்காகலாம் நான் ஐஷுவையும் ரியாவையும் அங்க விட்டுட்டு வரலடா. அம்மாவுக்காக தான் விட்டுட்டு வந்தேன். எனக்காக தான் என் புள்ள உன்னையும் குழந்தையும் இங்கே விட்டுட்டு போனானும் எனக்கு தெரியும். ஆனால் அவன் உங்களை இங்கே விட்டுட்டு போனது தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அவன் கூடயே உங்களை கூட்டிட்டு போயிருந்தா கூட நீங்களாவது ஒன்னா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் தாங்கிக்க மாட்டேனோன்னு நினச்சிதான் அவன் உன்னையும் குழந்தையும் இங்கே விட்டுட்டு போயிருக்கான். ஆனால் இப்போ அவனை பிரிஞ்சு நீங்களும் உங்களை பிரிஞ்சு அவனும் கஷ்டப்படுறத தான் என்னால் தாங்கிக்க முடியல. இல்லத்த, அவர் ஒன்று பண்ணால் அதில் நிச்சயமாக ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. எங்களை இங்கே விட்டுட்டு போனதில் கூட ஏதாவது காரணம் இருக்கும். அப்புறம் அவர் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தா கூட மாமாவோட கோவம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அப்புறம் மாமாவுக்கு எங்கள் மேலே கோவம் இருந்தப்போ கூட ரியாவுக்காக தான் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி இப்போ திரும்பவும் ரியாவுக்காக அவரையும் மன்னிச்சு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கு வரத்த. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. அவர் என்னை மன்னிச்செல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. வேணும்னா நான் எந்த தப்பும் செய்யலன்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அப்ப வேணும்னா அவர் திரும்பவும் என்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாரு. டே, அதுக்கு நம்ம வேணும்னே குடிக்கல, சர்பத்து குடிக்க போன இடத்துல அது அந்த காப்பித்தூள் மண்டையன் தான் சரக்கா மாத்திட்டான்னு ப்ரூவ் பண்ணோம்னா அதுக்கு அந்த காப்பித்தூள் மண்டையனை தாண்டா கூட்டிட்டு வந்து உன் வாப்பா கிட்ட சொல்ல வைக்கணும். அதுக்கு தான் இந்த ராகேஷ் எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் கதையை நான் ரொம்ப இழுக்கிறணும்னு எனக்கு தோணுது. சீக்கிரமாவே அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணணும். டே, அதுக்கு அவன் எங்க இருக்கான்னு நம்ம எங்கடா போய் தேடி கண்டுபிடிக்கிறது? நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அரவிந்த் கிட்ட சொன்னா சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். அட ஆமல்ல, இந்த அரவிந்த் ஏசிங்கத்தையே நான் அடிக்கடி மறந்து போறேன்டா. அரவிந்த் கிட்ட சொன்னா சீக்கிரமாவே அவனை புடிச்சிடலாம். புடிங்க புடிங்க புடிங்க, தாத்தாவை புடிங்க பாப்போம். தாத்தா, அப்பா எப்ப வருவாங்க? அம்மோ, அதான் தாத்தா சொன்னனே, உன் அப்பா வரும்போது வரட்டும். அதான் இப்ப தாத்தா இருக்கனே. என் தங்க குட்டி, இந்த தாத்தாவோட பலூனு பாலு வண்டி இதெல்லாம் வச்சு விளையாடுவீங்களா? அதுக்கப்புறம் தாத்தா சாப்பாடு ஊட்டி தருவேன், என் அம்மு சாப்பிடுவீங்களா? அதுக்கப்புறம் தாத்தா கதையெல்லாம் சொல்லி தூங்க வைப்பேன்ல. அப்புறம் இன்னும் என் தங்கத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா எல்லாம் தாத்தா வாங்கி தருவேன். ஐயோ, இந்த பிள்ளை என்ன அப்பா அப்பானே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப இவளை எப்படி சமாளிக்கிறது? சமாளிக்கவே முடியாதுடா சக்தி. அந்த தைரியத்துல தான் நான் ரியாவையும் ஐஷுவையும் அந்த வீட்டுல விட்டுட்டே வந்தேன். ஆமா, ரியா தான் நீ இல்லாம இருக்க மாட்டான்னு அவருக்கே தெரியுமே. அப்புறம் எந்த தைரியத்துல அவர் ரியாவையும் ஐஷுவையும் அந்த வீட்டுல வச்சுட்டு உன்னை வெளியே அனுப்புனாருன்னு தான் தெரியல. அது ஒண்ணும் இல்லடா சக்தி. முன்னாடி நான் மட்டும் தானே ரியாவை பாத்துக்கிட்டேன். ஐஷு கிட்ட கூட அவ அவ்வளோக்கு இருந்தது இல்லல்ல. அதனால நான் இல்லாம நிச்சயமா அவ இருக்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். ஆனா இப்போ கொஞ்ச நாள் ஐஷு கூடயும் அவ இருந்திருக்கால. அதனால ஐஷு இருக்கிற தைரியத்துல நான் இல்லைனாலும் பரவாயில்ல சமாளிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவரால இல்ல, ஐஷுவால கூட ரியாவை நான் இல்லாம சமாளிக்க முடியாது. அப்போ உன் பொண்ணு படுத்துற பாட்டுல உன் வாப்பா நீ குடிச்சாலும் சரி நடிச்சாலும் சரி நீ வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட போறாரு. கூப்பிடணுமே, அதுக்காக தானே ரியாவை அங்க விட்டுட்டு வந்தேன். டேய், நீ இருக்க பாரு, கல்யாணம் பண்ணதுல இருந்து கொலை பண்ண வரைக்கும் அந்த பிள்ளைய வச்சே எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்கடா. வேற என்னடா பண்ண சொல்ற? அந்த அரடி வாண்டுக்கு அந்த வீட்டுல இருக்கிற மதிப்பு கூட எனக்கு இல்லாம போச்சுடா. எப்படி இருக்கும்? பண்றது பூரா அயோக்கியத்தனம். அப்புறம் மதிப்பு எங்க இருந்து இருக்கும்? இங்க பாரமோ, உன் அப்பனோட சேர்ந்தா அவன் உன்னையும் கெடுத்துருவான். அதனால இதுக்கப்புறம் அப்பா அப்பான்னு கேட்காம இந்த தாத்தா கூட இரு. தாத்தா பாட்டி அம்மா அத்தை எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவோம். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்ல, எனக்கு அப்பா தான் வேணும். ஏண்டாமோ அப்பா அப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அவன் சாக்லேட்டு பொம்மை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனாலயா? அவனை விட அதிகமா தாத்தா வாங்கி தரேன். இனிமே அப்பா அப்பான்னு கேட்காத. இல்ல, எனக்கு சாக்கி பொம்மை ஒண்ணும் வேணாம். எனக்கு அப்பா தான் வேணும். அப்பா இல்லைன்னா பாப்பா அழுவேன். பாப்பா இல்லைன்னா அப்பாவும் அழுவாங்க. டேய், என் பிள்ளைய நான் அப்படி அழ விட்டுருவேனா? எப்படியாவது அவளை போய் பாத்துற மாட்டேன். அப்பா வந்தப்படிந்தா
நீ இப்படியும் அவளை பார்க்காம இருக்க மாட்ட, எப்படியாவது பாத்திரலாம். ஆனா நீ இன்னும் சாப்பிடல. இரு டீ சொல்றேன், டீ குடிச்சிட்டு அப்புறமா பார்க்க போலாம். டேய் எனக்கு வேணாம்டா, நீ குடி. ஏன்டா? டேய் என்னை பார்க்காம ரியாவும் ஐஷுவும் சாப்பிட்டுருப்பாங்களான்னு கூட தெரிலடா. நான் உங்களை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே, பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே. மனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே, ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே. டேய் டாக்டரு, பொண்டாட்டிய கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தியே, இப்போ உன்னையும் உன் பொண்டாட்டியும் எப்படி பிரிச்சம் பாத்தியா? ஒரு டாக்டரா உன் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நானும் ஒரு டாக்டர் தாங்கிறத நீ மறந்துட்டியேடா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியுமே. எங்க என்னால உன் பொண்டாட்டி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருவாளோன்னு பயந்துதான் அவ கூடயே இருக்கணும்னு முடிவு பண்ண. ஆனா இப்போ அவ கூடயே இருக்க முடியாம போயிடுச்சே. இதுக்கப்புறம் தானே என்னோட டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. நான் கொடுக்குற மென்டல் டார்ச்சர்ல உன் பொண்டாட்டி என்ன ஆவறான்னு மட்டும் பாடுறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.